இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நமக்குள்ளிருந்து நமக்கு விரோதமாக நம்மை தாக்கும் எதிரிகளை பற்றி இந்த வாரத்திலே நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க போறது, நாம் தியானிக்க போறது இன்னொரு எதிரி. அதுதான் நோக்கம், இலக்கு. ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம், ஒரு ஆசை இருக்கும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள்? எது உங்களுக்கு பிரதானமான நோக்கமாக இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில இதை நான் அடைந்தே தீர வேண்டும், இதற்காக தான் நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிற காரியம் என்ன என்று யோசித்து பாருங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியத்தை அடைய வேண்டும், அதுதான் நம்முடைய பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கும். மற்ற காரியங்கள் எல்லாம் அதை வைத்தே தான் நாம் யோசிப்போம், நாம் செய்வோம். உதாரணமாக நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நான் பணம் சம்பாதிக்க வேண்டும், பெரிய வீடு கட்ட வேண்டும், ரொம்ப வாழ்ந்து இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு இலக்கு வைக்கிறீர்கள், உங்கள் மனதிலே நீங்கள் நிர்ணயம் பண்ணுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா கிரியைகளும் எல்லா செயல்களும் அதை பொறுத்தே தான் இருக்கும். ஒரு இடத்திற்கு போனால் பண லாபம் இல்லாவிட்டால் நீங்கள் போக மாட்டீர்கள். மனிதரோடு நீங்கள் பழகிறீர்கள் என்றால் அவர்களிடத்திலிருந்து ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அவர்களோடு பழக மாட்டீர்கள். ஏதோ ஒன்று உள் மனசுல இலக்காக நோக்கமாக இருக்கும். இதை வாலிப பிள்ளைகள் கவனித்து கொண்டு இருக்கிறீர்களானால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் சரியான நேரம். உங்கள் வாழ்க்கைக்கான இலக்கு நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலே நிறைய காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இதை செய்யலாமா, இதன் பின்னால் போகலாமா, இதற்காக வாழ்க்கையை நாம் செலவழிக்கலாமா, பிரயாசப்படலாமா என்று நிறைய காரியங்கள் வைக்கப்படுகிறது. உங்கள் இலக்கு, உங்கள் நோக்கம், உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கற்பித்து தந்தது சரியானதாகவே இருந்தாலும் உங்களை திசை திருப்ப பண்ணுவதற்கு கூட நிறைய காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆனால் உங்கள் நோக்கத்திலே சரியாக இருக்க வேண்டும். ஒரு இலக்கு, வாழ்க்கையின் குறிக்கோளாக நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற அந்த நோக்கத்திலே நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். அதை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு, அது கர்த்தருடைய ஒத்தாசையோடு கூட நீங்கள் கேளுங்கள், அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு அதற்காக இந்த வாழ்க்கையை நீங்கள் செலவழிப்பீர்கள். ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்திலே வந்ததற்கான பிரதானமான நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. அந்த பாவிகளை ரட்சிப்பதற்காக அவர் சிலுவை வரைக்கும் போக வேண்டியது இருந்தது. தம்மையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுக்க வேண்டியது இருந்தது. அவருடைய இரத்தம் எல்லாம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டியது இருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின ஆரம்ப காலத்திலே பிசாசானவன் அவரோடு வந்து நின்று போராடுகிறான். இந்த உலகத்தை எல்லாம் நான் உமக்கு தருகிறேன், இதன் காரியங்கள், இதன் ஜனங்கள், இதன் மேன்மை எல்லாம் நான் உமக்கு தருகிறேன், என்னை மாத்திரம் பணிந்து கொள்ளும் என்று கேட்கிறான். கர்த்தர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தாரோ அந்த நோக்கத்தை திசை திருப்புவதற்காக அவன் ஒவ்வொன்றையாக காட்டு உலகத்தின் எல்லா ஐஸ்வர்யத்தையும் அதன் மகிமையும் காட்டி கேட்கிறான்.
நீர் கீழே மேலிருந்து கீழே குதியும் தேவ தூதர்கள் உம்மை சுமக்கிறார்களா இல்லையா பார்ப்போம் என்று சொல்லி ஒரு இலக்கை வைக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அவர் ஜெயித்தார். அந்த பெரிய சோதனையில எல்லாம் அவர் ஜெயித்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு உயிரோடு எழும்பி சர்வ வல்லுடைய வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான். உங்கள் இலக்கை நீங்கள் சரியாக அடையக்கூடாதபடிக்கு தவறான காரியங்களை வாழ்க்கையிலே பிசாசு உங்களுக்கு காட்டலாம். ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் கர்த்தர் எனக்கு நியமித்த அந்த இலக்கை நோக்கி நான் ஆசையாக தொடருகிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னார். பவுலின் வாழ்க்கையை பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த அந்த சவுலை கர்த்தர் வானத்திலிருந்து சடிதியாய் தோன்றின ஒரு வெளிச்சத்தினாலே சந்திக்கிறார். சவுல் அப்பொழுது கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று. ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நானே மெய்யான தேவன், நானே உலகத்துக்காக வந்த ஜீவனுள்ள தேவன், என்னை நீ துன்பப்படுத்துகிறாயே என்று சொன்ன பொழுது பவுல் மனஸ்தாபப்படுகிறார். அவர் வந்த வழி மாறுகிறது. துன்பப்படுத்துவதற்காக வந்த அந்த சவுல் பவுலாக ஆண்டவருடைய ஒரு தாசனாக மாறுகிறார். ரெண்டாவது அவர் மாறின உடனே ஆண்டவரிடத்திலே கேட்ட அடுத்த கேள்வி, ஆண்டவரே நான் எந்த செய்ய சித்தமா இருக்கிறீர்? இதுதான் ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய ரெண்டாவது கேள்வியாக இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டோம், மனஸ்தாபப்பட்டோம், பாவங்களுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினோம், அவருக்காக வாழ பிரயாசப்படுகிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், தசம பாகங்களை எல்லாம் கொடுக்கிறோம், நம்மால் முடிந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறோம். அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் வேண்டியதுதான். ஆனா அதோடு கூட நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை பற்றி கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னொரு ட்ராக்ல, இன்னொரு பாதையிலே நீங்கள் ஓடி பந்தய பொருளை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு நியமித்த ஓட்டத்திலே, அதுதான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக், ஒவ்வொரு பாதை வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து நீங்கள் போக வேண்டும். வாலிப வயதிலேயே நீங்கள் அதை கண்டு கொண்டீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அநேக தடவைகளிலே அது லகுவாக இருப்பதில்லை. கர்த்தர் நமக்கென்று நியமித்த அந்த பாதை, அந்த ஓட்ட பாதையை நாம் கண்டுபிடிப்பது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அது மிகுந்த பலனை நமக்கு தரும், கண்டுபிடித்து நாம் ஓடும் பொழுது. பவுல் ஒரு இடத்திலே வேதத்திலே அவர் எழுதியிருப்பார், நான் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே நான் போகாமல், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நான் யோசனை பண்ணாமல் வனாந்திரத்துக்கு போய் 3 வருடம் அங்கே இருந்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை அவர் அங்கே தேடினார். கர்த்தர் நம்மையும் வனாந்திரத்தினூடாக நடத்தி தான் அவருடைய சித்தத்தை நமக்கு தருகிறார். எதுவானாலும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதை செய்ய நீங்கள் தீர்மானியுங்கள். உங்கள் வாழ்க்கை முடியும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் போகும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்னொரு வாழ்க்கை கிடையாது. ஒரு தினம் பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே ஓட்டத்தை சரியாக ஓடி முடித்த திருப்தி உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, விசேஷமாக வாலிப பிள்ளைகள் உங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஹல்லேலூயா. எஸ்ஸப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எங்கே நீர் அழைத்தாலும் அங்கே நான் பின் செல்லுவேன். இந்நிறமே என்னையே அர்ப்பணம் செய்கின்றேன் நான். அங்கீகரியும் இயேசு நாயகா, உந்தன் நாமம் அறிவிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாய் உமக்காய் நான் வாழுவேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.